நவம்பர் 19, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். The Lord is by your side to wipe away your tears and bless you. சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம். Psalm chapter 55 verse 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பாரங்கள் கவலைகள் அனைத்தையும் எண்ணி தினமும் அதை சுமக்காமல் கடவுளிடம் அதை ஒப்படைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். Cast your cares on the Lord and He will sustain you. He will never let the righteous fall. My dear brothers and sisters, do not count all your burdens and worries daily and hand them over to God. He takes care of everything. He will wipe away your tears. He will never abandon you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அவைகள் எல்லாம் நீர் சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்ல நம்முடைய வார்த்தையின்படியாக அப்பா, எங்களுடைய பாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் சங்கமத்துக்கு முன்பாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊற்றும் போது ஆண்டவர் நீர் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய உள்ளத்திலே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் தங்கியிருக்கவும் ஆசீர்வாதமும் அதிசயம் பிள்ளைகளுடைய வாழ்வில் காணப்படவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரட்சகர், மீட்பர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீ நிறைவாய் இருந்தருள்வீராக. அவளுக்கு என்னென்ன பாரங்கள் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை அமிழ்த்து கொண்டிருக்கிறதோ அந்த பாரங்களிலிருந்து அந்த கவலைகளிலிருந்து அவளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனிமேலும் அந்த பாரங்கள் அவளை அழுத்தாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீர் பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உம்முடையவர்கள், உம்முடைய பிள்ளைகளை நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிறைவாய் தந்து அவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை உள்ளவரை நீர் இறங்குவீராக, உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக ராஜா. அப்பா, பலவீனத்தின் மத்தியிலே இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பலவீனம் என்கிற பாரத்திலிருந்து ஆண்டவரே அவளை நீர் ஆண்டவரே விடுதலை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். விடுவிக்கிற கர்த்தத்தாமே அப்பா, அந்த விடுதலை இந்த நாளில் இப்பொழுது அவர்களுக்கு நீ தருவீராக ராஜா. என் இயேசுவின் நாமத்தினால் அப்பா விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. இனிமேலும் ஆண்டவரை எந்த விதமான நோய்களும் பலவீனங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நல்ல சுக வாழ்வை அவர்களை பெற்றிருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை அவர்கள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அவைகள் எல்லாம் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது எல்லாம் அவர்களுக்கு வெற்றியாய் ஆண்டவரை நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவிக்கிற ஆண்டவர் நீர் அவர்களுக்குள்ளாக ஜீவித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே வெளிநாடுகளுக்கு போவதற்காக ஆண்டவரே பாஸ்போர்ட் மற்றும் விசாவுக்காக ஆண்டவரே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த விசா சீக்கிரமாக அவர்களுக்கு வரும்படியாகவும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போகும்படியாகவும் நீர் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நல்ல நாமத்தை நாங்கள் முழுவதும் சபித்து தூக்கி அறிகிறோம். ஆண்டவரை, அவளுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் அந்த விசா அவளுக்கு வந்து சேரும்படியாக அவள் நல்ல முறையில் ஆண்டவரை வெளிநாடுகளுக்கு போகும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னுமா என்னென்ன தேவைகளுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் நீர் சந்தித்து அவர்களுக்கு நீர் போதுமானவராக இருந்து பெரிதான நன்மைகளை நீர் தருவதற்காகவும் கொடுப்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சுக வாழ்வை பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.